ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டப் அப் வேர்ல்ட். தெரியுமா, பாலை கொதிக்க வைக்கிறப்போ அது நல்லா பொங்கி வரும். ஆனா அதே தண்ணியை கொதிக்க வச்சா ஏன் பொங்குறது இல்லைன்னு தெரியுமா? ஜூலை 2021ல கடல் தண்ணி லிட்டரலா தீ பிடிச்சிருந்தது தெரியுமா? ஒரு எரும மாடு சிங்கத்தை துரத்திட்டு போறத பாத்திருக்கீங்களா? சூப்பர்மேன் படங்கள்ல வர மாதிரியே ஒரு கிறிஸ்டல் குகை, அது நிஜமாவே பூமியில இருக்கு தெரியுமா? இந்த கண்ட்ரில பெட்ரோல் நிறைய இருக்கு, ஆனா அங்க நதிகளே இல்ல. அது எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? நம்ம ஊர்ல நாம வெளுத்து வாங்குற ஒரு சிக்கன் டிஷ், அதை யுனைடெட் கிங்டமோட நேஷனல் டிஷ்ஷா வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியாததை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாலை கொதிக்க வைக்கும் போது ஏன் பொங்கி மேல வருது? இதே தண்ணியை கொதிக்க விட்டா அது பொங்கி வரதில்லையே. ஏன்னா பால் கொதிக்க வைக்கும் போது பால்ல இருக்க தண்ணியோ இல்ல ஈரத்தன்மையோ பாலோட சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும். பால்ல இருக்கிற ஒரு விதமான கிரீமி லேயருக்கு அடியில இந்த தண்ணி இருக்கும். சோ பால் கொதிக்கும் போது அந்த நீராவிகள்லாம் மேல வரப்போ அது அப்படியே அந்த பால்ல இருக்கிற கிரீமி லேயரையும் புஷ் பண்ணி மேல இழுத்துட்டு வருது. அப்படிதான் பால் கொதிக்கிறப்போ அது பொங்கி மேல வருது. இந்த பால் கொதிக்கிற விஷயத்த ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்கான எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவர் இப்ப ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு. இந்த விஷயத்த அவர் ஒரு நியூஸ் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுத்தப்போ சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் டைம் பால் எப்படி பொங்குதுன்னு யாராச்சும் கேட்டா நம்ம ஸ்டப் ஆப் வேர்ல்ட் மக்கள்லாம் யாரும் திருன்னு முழிக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணிடுங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல இவ்வளவு நாளா ஆண்களோட கவுண்ட் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சா? இந்தியன் கவர்மெண்டோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரீசெண்டா ரிலீஸ் பண்ண டேட்டா படி 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் இப்ப இருக்காங்களாம். இதுதான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் பெண்களோட எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமா இருக்கிறது. இப்போ இனி கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆகிடும்னு சொல்லு. இந்த ஆண்டி எதுவும் டூருக்கெல்லாம் போகல. கொலம்பியால இருக்கிற மலைப்பிரதேசங்கள்ல இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. சுமார் 50 வருஷமா இந்த மாதிரி மலைகள்ல இருக்க சின்ன சின்ன டவுன்ஸை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு ஈஸியா போறாங்கப்பா. அந்த ஊர் ஆளுங்க எல்லாம் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வந்தோமா மாட்டோமா சல்லுன்னு போனோமான்னு ஜாலியா இருக்காங்கப்பா. கிட்டத்தட்ட லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்துல வர்ற மாதிரி இருக்க இந்த சீன் நடந்தது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ஜூலை 2021ல. கடலுக்கடியில இருக்கிற பைப்லைன்ல ஏற்பட்ட டேமேஜ்ல வெளிவந்த ஆயில்ல பிடிச்ச தீ கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் எரிஞ்சிருக்கு. ஒரு வழியா பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த தீயை அணைச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, எப்படி ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஆயில் லீக்கும் ஆச்சு, அதே மாதிரி தீயும் பிடிச்சதுன்றதுதான். நாம யூசுவலா கடல்ல வெறும் ஆயில் லீக் ஆகிறத மட்டும் தான் பாத்திருப்போம். பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆயில் லீக்கும் ஆயிருந்துச்சு, அதே மாதிரி நெருப்பும் பிடிச்சிருந்தது. ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் ஆனா இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்றதுக்கான ரீசன் இது வரைக்கும் யாருமே சொல்லல. இதுல ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட்னால யாருக்கும் எதுவும் ஆகல. சிங்கம் மத்த விலங்குகளை துரத்தி தான் பாத்திருக்கோம், ஆனா ஒரு எரும மாடு சிங்கத்தை துரத்தி பாத்திருக்கீங்களா? இந்த விஷயம் ஆப்பிரிக்கால இருக்கிற செரங்கெட்டி நேஷனல் பார்க்ல நடந்திருக்கு. அந்த காலின்ற பெண் சிங்கம் அது வெச்சக்குரிய மிஸ் பண்ணாதான் இங்க பெரிய விபரீதமா மாறிடுச்சு. சிங்கம் டார்கெட்டை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுச்சு, எருமைக்கு சிங்கம் டார்கெட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் வேற வழி இல்லாம அதோட வீட்டுக்கு ஓட வேண்டியதுதான். நாம ஹோட்டலுக்கு போனா மெயினா வாங்குற இந்த முக்கியமான சைட் டிஷ் சிக்கன் டிக்கா மசாலா. இந்த டிஷ் நம்ம ஊர் டிஷ்னு நினைச்சா இந்த யூகே கார அவனோட ஊர்ல நேஷனல் டிஷ்ஷா பண்ணி வச்சிருக்கான். ஆமாங்க, யுனைடெட் கிங்டமோட நேஷனல் டிஷ் சிக்கன் டிக்கா மசாலா. அவனுங்க நம்ம கண்ட்ரில இருந்து கோல்டு டைமண்ட்ஸ் தான் சுட்டு போனானுங்கன்னு நினைச்சா இங்க இருந்து ஒரு சைடிஷையும் சுட்டு போயிருக்கானுங்க படுவாவி பசங்க. 2001ல பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஃபாரின் செக்ரட்டரி ராபின் ஹுக் இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரிட்டிஷ்காரங்க எப்படி பலதரப்பட்ட கல்ச்சரை வரவேற்கிறதுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்குன்னு ஒரு ஸ்பீச்ல சொல்லிருக்காரு. எது எப்படியோ நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு டிஷ் இப்ப யூகேவோட நேஷனல் டிஷ்ஷா மாறி இருக்கு. யூகேவோட நேஷனல் டிஷ் என்னன்னு பார்த்தோம், ஆனா இந்தியாவோட நேஷனல் டிஷ் என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் நம்ம இந்தியாவோட நேஷனல் டிஷ் பிரியாணின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது பிரியாணி கிடையாது. அதே மாதிரி இந்தியாக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு எதுவும் நேஷனல் டிஷ்ஷா கிடையாது, ஆனா நிறைய பேர் விரும்புற ஒரு சாப்பாடு இருக்கா. அந்த டிஷ் என்னன்னா கிச்சடி. அது ரவா கிச்சடியாவும் இருக்கலாம், சேமியா கிச்சடியாவும் இருக்கலாம். பட் நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த டிஷ் இந்தியாவோட நேஷனல் டிஷ்ஷா பண்ணலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னப்பா ஆச்சு? இங்க அப்படி என்ன ஆச்சுன்னா, உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சது, நீ கிளம்பு. அட்டப்பாவி உன்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பர் பேண்ட் கேவ் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாங்க வீக்லி 2 வீடியோ போட எஃபர்ட் போட்டுட்டே இருக்கோம், சீக்கிரமாவே அது நடக்கும். நன்றி, வணக்கம்.